டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோவையில் இருந்து கேரளாவிற்கு காரில் கொண்டு சென்ற தங்கத்தை சினிமா பாணியில் விரட்டி சென்று கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாத், இந்த பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? இது தொடர்பாக யாரேனும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் சன்னி. இவர் கோயம்புத்தூரில் இருக்கிற நகை தொழிலகங்கள்ல நகைகளை தயார் செய்து அங்கிருந்து கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளில் கொண்டு நகை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய மொத்த வியாபாரியாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று கோயம்புத்தூரிலிருந்து தன்னுடைய காரில் அவரது நண்பர் ரோஜி ஜோசப் என்பவருடன் சேர்ந்து காரில் 2.5 கிலோ தங்கம், அதாவது 2 கிலோ 600 கிராம் தங்கம், சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை அங்கிருந்து காரில் கொண்டு சென்று கொண்டிருந்தார். திருச்சூர் செல்ல வேண்டிய இடம் அதற்கு முன்பதாக அந்த குதிரான் குகை அருகே கல்லிடுக்கு என்கிற பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென இவரது தேசிய நெடுஞ்சாலையிலே இவரது காரை சுற்றி 3 கார்கள் சுற்றி வளைத்திருக்கின்றது. உடனடியாக அதிலிருந்து 10 பேர் கொண்ட கும்பல் இறங்கி இவர்களது காரில் 2 பேர் ஏறி இருக்கின்றார்கள். ஏறி இவர்களை கத்தியாலும் அதே போன்று கோடாரியாலும் கை கோடாரியாலும் மிரட்டிவிட்டு இவர்களை இறக்கி மற்றொரு காரில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வேறு பகுதிக்கு கொண்டு சென்று மிரட்டி அவர்களை வழியில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த காரையும் 2 கிலோ 600 கிராம் தங்க நகைகளையும் அந்த கும்பல் தட்டி சென்றிருக்கின்றது. இவர்கள் இருவரையும் வெவ்வேறு இடங்களில் இறக்கிவிட்ட நிலையில் அருண் சன்னி அருகில் இருக்கின்ற உள்ளூர் காவல் நிலையத்தில் சென்று புகார் செய்தார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரித்த போது இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதி பீச்சி காவல் நிலையம். பீச்சி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது அந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவாகி அது கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் அவ்வழியாக வந்த ஒரு வாகனத்தில் இருந்த சிசிடிவியில் தான் இந்த காட்சி பதிவாகி இருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் முழுவதுமாக முகமூடி அணிந்திருந்ததால் அவர்கள் யார் என கண்டுபிடிப்பது சில சிக்கல் இருந்தாலும் போலீசார் அந்த பல்வேறு சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து இந்த 3 வாகனங்களையும் அதே போன்று இவர்களது காரையும் நகைகளையும் திருடர்களையும் தேடுவதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.